தள்ளி விட்டுட்டு. என்னாச்சு? என்னையா போட்டாவா எடுக்கிறாங்க, போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க, வந்து என்னைய தூக்கியா. பாத்துமா, பார்த்து எந்திரி. என்னால எந்திரிக்கவே முடியலையே, காலை போட்டு இப்படி உடைச்சு வச்சிருக்கானே. உன்னால முடியும், எந்திரி. ஐயோ என்னால முடியலையா, நீ தூக்கியா. நானே எலும்பு குச்சியாட்டா இருக்கேன், என்னால மட்டும் எப்படிமா உன்னைய தூக்க முடியும்? நீயே பார்த்து பொறுமையா எந்திரி. ஐயோ அம்மா, காலு உயிர் போகுதே. அப்படிதான் எந்திரி. பாத்துமா, பார்த்து. எங்கேயா பார்க்க சொல்ற, என் காலையே உடைச்சிட்டியே நீடு. உன்னை யாரையோ மாப்பு போட்டு இங்க வைக்க சொல்லுது, மாப்பு போட்டியா, ஒழுங்கா போட்டியா? என்னை கீழே விழ வைக்கணும்னு இந்த மாதிரிலாம் நீ பண்ணிருக்க. நீ பார்த்து வந்திருக்க வேண்டியதானே, இங்கதான் மாப்பு போட்டிருக்காங்கன்னு கண்ணை கொண்டு போய் எங்க வச்சிருந்த நீ? பேசுவ, இதுவும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. உனக்கு எல்லாத்தையும் சம்பாரிச்சு வடிச்சு கூட்டி உட்கார்ந்துருக்கேன் பாரு, என்னைய சொல்லணும். என்னம்மா நீ இப்படி பேசிட்ட? உன்னை நான் எவ்வளவு தங்கமா தாங்குறேன் தெரியுமா? ஒருவேளை உன்னைய பார்க்க விடுறேன்னா? நீ இப்ப என்னை உட்கார வையா, எனக்கு காலு வலிக்குது. சரிம்மா, பார்த்து. இப்போ ஓகேவா? காலு போச்சு, இப்ப என்ன பண்றது? இரு, நான் காலை நீவி விடுறேன். எந்த காலு? இந்த காலுதான். சரி, கொஞ்சம் அமைதியா இரு. சுணுக்குதான் விழுந்திருக்கும், நான் எண்ணெயை வச்சு நீவி விடுறேன். வேணாயா, நீ பண்ண வரைக்கும் போதியா, நான் ஆஸ்பத்திரிக்காவது நொண்டி போய்க்கிறையா. அட என்னம்மா நீ, ஹாஸ்பிட்டல்ல உள்ள டாக்டர் நம்புற, என்னைய நம்ப மாட்டேன். நான் நல்லா நீவி விடுவேன் தெரியுமா? நீ நீவி விடுறியே என்னமோ, என் மேல உள்ள கோவத்துல காலை உடைச்சாலும் உடைச்சு விடுவேன். நான் இங்கிட்டே நோண்டி ஆஸ்பத்திரிக்கு போயிடுறேன். சொல்றத கேளுமா. நீ பண்ண வரைக்கும் போதியா, நீ ஒன்றும் பண்ண வேணாம். அடப்பட பாவிய, காலை இப்படி உடைச்சிட்டாரு. அப்படியாவோ கால் உடைஞ்சிருக்கும்? சரி, எப்படியோ நல்லது நடந்திருக்கு. நம்மள ரொம்ப நேரம் திட்டமாட்டா, நம்ம கிட்ட பயப்படுவா. சரி, நம்ம வேலையை பார்ப்போம். எது நடந்தாலும் நன்மைக்கே. எவ்வளவு வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு. மச்சான், என்னாச்சு இந்த கருவா? எனக்கு எதுக்கு கூப்பிடான்னு தெரியலையே. என்னடா? இல்ல மச்சான், எனக்கு ஒரு ½ பர்மிஷன் வேணும்டா. எதுக்குடா? இல்ல, ஃப்ரெண்டு ஒருத்தவங்க காட்ஸில்லா படத்துக்கு டிக்கெட் கேட்டாங்க, போய் வாங்கி கொடுக்கணும், அதுக்கு தான். அப்படியா? எனக்கு தெரியாத ஃப்ரெண்ட் யார் அது? எல்லாம் எங்க சொந்தக்கார ஃப்ரெண்டு தான்டா. சரி, அதையும் என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? இல்லடா மச்சான், அரை மணி நேரம் நீ பாத்துக்கிறியா? ஏண்டா, என்னை பார்த்தா எப்படிடா தெரியுது உனக்கு? இந்த முட்டை ஆல்ரெடி குதிச்சுக்கிட்டே இருக்கு, இன்னும் வேக காணோம். நான் எவ்வளவு வேலையா பாக்குறது? டேய் மச்சான், ப்ளீஸ்டா மச்சான். டேய், நீ என்கிட்ட கெஞ்சறத விட அந்த மேனேஜர் மண்டையிட்டே போய் கெஞ்சலாம். அட, இது கூட நல்ல ஐடியாவா இருக்கே. இதை நான் அந்த சொட்ட மண்டையிட்டே கேட்டுக்கிறேன். நீ ஒன்னும் கேட்க வேணாம், அந்த சொட்ட மண்டையனே வரான், பின்னாடி திரும்பி பாரு. என்ன இங்க வேலையை பார்க்காம குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? சார், எனக்கு ஒரு ½ பர்மிஷன் வேணும் சார். எதுக்கு? டிக்கெட்டுன்னு சொன்னா ஏதாவது ஒன்று சொல்லிடுவான், யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு அப்படின்னு சொல்லி போய் சொல்ல வேண்டியதா. சார், அது வந்து எங்க அப்பாவுக்கு ரொம்ப முடியல சார். என்ன சொல்ற, என்னாச்சு? சார், அவருக்கு ஆல்ரெடி காது கேட்காதா, இப்போ காதுல இருந்து ஏதோ ரத்தமா வடிதான் சார். நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் சார். நான் ஒரே பையன் வேற சார், எங்க அப்பாவை நான் தானே சார் பாத்துக்கணும். ஆமா, அப்பா அம்மாவை நம்ம தான் பாத்துக்கணும். என்னோட அப்பா அம்மாவை நான் ஒழுங்கா பாத்துக்காதனாலதான் அவங்க சீக்கிரமா செத்து போயிட்டாங்க. நீயாவது உங்க அப்பா அம்மாவை நல்லா பாத்துக்கோ. ஓகே சார், ஒரு ½ பர்மிஷன் கொடுங்க சார். ஒரு 8 ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் காமிச்சிட்டு வந்துடுறேன். ½ என்ன, 1 hour 2 hours கூட எடுத்துக்கோ. ஓகே சார், தேங்க்ஸ் சார். உங்க பெரிய மனசுக்கு நீங்க எங்கேயோ இருக்க வேண்டியது சார். பரவாயில்ல மேம், இதுல என்ன இருக்கு? ரொம்ப நெஞ்ச நக்காதடா. எப்படியெல்லாம் பில்டப் கொடுக்குறான் பாருங்க. சரி மணி, ஏன் இவ்வளவு நேரம் இங்கே நிக்கிற? கிளம்பு. ஓகே சார், தேங்க்யூ சார். இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் சார். பாவம், அவங்க அப்பாவுக்கு உடம்பு முடியலன்னு சொல்றான், அப்புறம் என்ன பண்றது? முட்டை, உனக்கு தெரியல அவன் எவ்வளவு போய் சொல்லிட்டு கிளம்புறான்னு. மேனேஜர் வாய் உஷார் பாட்டி நினைச்சா எவ்வளவு மக்க பாட்டியா இருக்கானே. என்ன மேன், நான் பண்ணது சரிதானே? அட என்ன சார், ஒரு பையன் வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்றான், அப்ப என்ன ஏதும் தீர விசாரிக்காம நீங்க பாட்டி விட்டுறீங்க. என்ன வேணும் போய் சொல்லலாம், அம்மா அப்பாவை பத்தி போய் சொல்லக்கூடாதுல்ல. அவன் அப்பா விஷயம் வேற. அதுவும் இல்லாம நான் இப்படி பாத்துக்காம தான் எங்க அப்பாவும் அம்மாவும் சீக்கிரமா செத்து போயிட்டாங்க. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் அமையும் போது நான் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுல்ல. அட என்ன சார், யார் என்ன சொன்னாலும் நம்பிடுறீங்க. ரொம்ப வெள்ளந்தியா இருக்கீங்க சார் நீங்க.
சரி மேம் நீ வேலையை பாரு. அப்போ சந்தோஷ் வேலை இல்லை, சந்தோஷோட அந்த டிஷ் எல்லாம் நீயே ட்ரை பண்ணிடு என்ன, நான் போய் வெளியில கஸ்டமரை கவனிக்கிறேன். எல்லாம் நம்மளுக்குன்னு வந்து சேருதுங்க. பொய் சொல்றவன அப்படி நம்புறாங்க இந்த உலகத்துல. எல்லாம் என் நேரம், என்னைய சொல்லணும். என்ன பண்ணி தொலைறது, ஃப்ரெண்டா போயிட்டான். அச்சோ இங்க என்னடா இவ்வளோ கூட்டமா இருக்கு. ஆன்லைன்லேயே புக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா டிக்கெட்டே கிடைக்கல. முதல் தடவையா என்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க, எப்படியாவது அடிச்சு பிடிச்சாவது வாங்கிடணும். ஷோ டிக்கெட்டை வாங்கி இப்போ வேஸ்ட் ஆகுது. பிளாக்லேயும் விற்க முடியாது, என்ன பண்ணுறது? வேற யாராவது பிளாக்ல டிக்கெட் வாங்குறாங்களான்னு பார்த்தா அவங்கள்ட்ட கூட காசு வச்சு வித்துடணும். இந்த ஆள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் டிக்கெட்டை வச்சுக்கிட்டு? ஒருவேளை பிளாக்ல விற்கிறானோ? எப்படி டிக்கெட்டை விற்கிறது? கோவி விற்றா யாராவது கண்டுபிடிச்சிருவாங்களே. போய் ஒரு டிக்கெட்டு பார்ப்போம். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. பிரதர் நீங்கள் டிக்கெட்டை வச்சுட்டு இங்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கீங்க. எனக்கு என்னமோ நீங்கள் பிளாக்ல விற்கிற மாதிரி தெரியுது. ஒருவேளை இவன் போலீஸாக இருப்பானோ, வந்து பிடிச்சிட்டு போயிடுவானோ? அப்படிலாம் இல்லை ப்ரோ, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ அப்படிங்களா, சரிங்க. சே பிளாக்ல விற்கிறவனா இருந்தா வாங்கிடலான்னு பார்த்தா இவன் இப்படி சொல்கிறானே. என்னது பிளாக்ல விற்கிறவனா? ஒருவேளை இவன் டிக்கெட் கேட்க தான் வந்திருக்கானோ? சரி ஒரு வாட்டி கேட்டு பார்ப்போம். ஹலோ ப்ரோ, உங்களுக்கு டிக்கெட் வேணுமா? ஆமாம் ப்ரோ, ஒரு 3 டிக்கெட் வேணும். ஓகே ப்ரோ, என் ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் நான் டிக்கெட்டே எடுத்தேன். கடைசியில் அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க. என்கிட்ட 3 டிக்கெட் இருக்கு, நீங்கள் வேணா வாங்கிக்கிறீங்களா? ஓகே ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இந்தாங்க.